கடைசி பொங்கல் சிறுகதை. ஆசிரியர் பே. தூரன் அவர்கள். வழக்கம் போல 7 புது பானைகளிலே பொங்கல் பொங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆனால் காளி அம்மாவின் முகத்திலே வழக்கமாக தோன்றும் உற்சாக குறி ஒன்றுமே இன்று தென்படவில்லை. அடக்க முயன்றும் முடியாமல் அவளையும் மீறிக்கொண்டு கண்களிலிருந்து துயர தாரைகள் வழிந்தன. மாடுகளை இரவு நேரங்களிலே அடைத்து வைக்கும் பட்டி புதுமையாக முன்னால் காட்சியளிக்கிறது. புதிய மூங்கில் தப்பைகளை கொண்டு பட்டி படல்களை செப்பனிட்டு இருக்கிறார்கள். ஒவ்வொரு பொங்கல் புது நாளிலும் பட்டி புதுப்பிக்கப்பட வேண்டுமல்லவா? அதை ஒழுங்காக செய்து இருக்கிறான் முத்துசாமி கவுண்டன். ஆனால் அவன் முகத்திலும் இன்று துயரத்தின் சாயல்தான் படிந்து இருக்கிறது. பொங்கலுக்கு வேண்டிய சாமான்களை எடுத்து வந்த மாட்டு வண்டியின் ஏர்காலில் அவன் சோர்வோடு உட்கார்ந்திருக்கிறான். மாய போர்வை போல சுற்றிலும் படர்கின்ற இருளின் கருமையோடு சேர்ந்து அவனுடைய உருவம் அசையாத கருங்கல் சிலை தோற்றம் அளிக்கிறது. உழவனுக்கு பட்டிதான் முதல் தெய்வம். அதை பட்டி ஆவுடையார் என்று அவன் வணங்குகிறான். 7 பொங்கல்களிலே முதல் பொங்கல் பட்டி ஆவுடையாருக்கு, அடுத்த பொங்கல் முருகனுக்கு, அடுத்தது குல தெய்வத்துக்கு, இப்படி வரிசையாக ஒவ்வொரு தெய்வத்துக்குமாக 7 பொங்கல்கள் பொங்கிக் கொண்டு இருக்கின்றன. கடைசி பொங்கல் கன்னிமாருக்கு. தை பிறந்த முதல் நாளிலே சூரியனுக்கு தனி பொங்கல். அது வீட்டிலே அதிகாலையிலே தயாராகும். அடுத்த நாளாகிய இன்று மாட்டு பொங்கல். இது கழனியிலே மாலை நேரத்திலே மாடுகளின் முன்னிலையிலே நடக்கும். பட்டி ஆவுடையார் பொங்கல் எல்லாவற்றிலும் பெரியது. பெரிய பானையிலே பால் பொங்குகிறது. அறுவடை செய்யப்பட்ட துவரை செடிகள் ஆங்காங்கே குவியல் குவியலாக கிடக்கின்ற கழனியின் மத்தியிலே பட்டியின் எதிரிலே 3 கற்களை கொண்டு முக்கோண வடிவில் அமைத்த 7 அடுப்புகளிலும் தீ உற்சாகமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பொங்கல் வைக்கும் தம்பதிகளின் உள்ளத்திலே உற்சாகமில்லை. துயர அலைகள்தான் முட்டி மோதிக்கொண்டு இருந்தன. இதுதான் கடைசி பொங்கல். அடுத்த வருஷத்தில் இந்த காட்டிலே யார் பொங்கல் வைக்கிறார்களோ என்று நீண்ட பெருமூச்சு விட்டாள் காளியம்மாள். போனா போகுது, எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் என்று வாயை சப்பினான் முத்துசாமி. ஒரு பெருமூச்சு அவன் உள்ளத்தை பிளந்து கொண்டு வெளிப்பட்டது. காடு போனா போகுது, வயலும் தோட்டமும் போன பிறகு இந்த வறண்ட காடு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று காளியம்மாள் தனது கவலையின் உண்மை காரணத்தை குறிப்பாக காட்டினாள். போன வருஷத்தில் பொங்கல் வைக்கிற போது எல்லாம் தான் இருந்தது. ஆனால் இந்த பொங்கலுக்கு இதுதான் மிச்சம். அடுத்த பொங்கலுக்கு இதுவும் இல்லை. நினைத்து பார்த்தா சிரிப்புத்தான் வரும். வெசன சிரிப்போடு முத்துசாமி பேசினான். சென்ற ஆண்டிலே முத்துசாமிக்கும் அவன் அண்ணன் கந்தசாமிக்கும் சொத்து பாக பிரிவினை நடந்தது. அதுவரையிலும் உயிருக்குயிராக இருந்த அவர்களுக்குள்ளே பாக பிரிவினையோடு உள்ள பிரிவினையம் ஏற்பட்டுவிட்டது. தனி உடைமை என்கின்ற எண்ணத்தோடு அதை காப்பாற்றுவதற்காக தோன்றும் ஆவல் ஒரு வெறியாகவே தலையெடுத்தது. பெரிய தோட்டம் ஒன்றை பாக பிரிவினையின் போது 2ஆக பிரித்தார்கள். அதன் மத்தியிலே பொலி அமைப்பதிலே சிறிய சச்சரவு கிளம்பியது. அது பூத வடிவு எடுத்து சூழ்ச்சிக்கும் வியாச்சியத்துக்கும் கட்சிக்கும் காரணமாயிற்று. 2 பக்கங்களிலும் பண செலவு எதிர்பாராத விதமாக பெருகியது. அண்ணன் சொத்தெல்லாம் கரைந்து விட்டது. தம்பிக்கு இந்த துவரைக்காடு ஒன்றுதான் மீதி. இதன் மேலும் அவன் கடன் வாங்கியிருந்தான். அந்த கடனுக்கு ஈடாக இதுவும் சீக்கிரத்தில் போய்விடும். கோர்ட்டு சேவகனுக்கெல்லாம் தொங்கு சலாம் போட்டார்கள். அது கேவலமில்லை, அண்ணனுக்கு பணிந்து போனால் அது கேவலம் என்று புதிராக பேசினாள் காளியம்மாள். கணவன் நடத்தையை தான் ஆமோதிக்கவில்லை என்ற பல தடவைகளில் அவள் காட்டிக்கொண்டிருக்கிறாள். நான் தானா சலாம் போட்டேன், அண்ணன் போடவில்லையா? அவர் போட்டாலும் அந்த அவமானம் உங்களுக்கும் இல்லையா? இத்தனை காலமும் 4 பேர்கள் மதிக்க வாழ்ந்துவிட்டு இன்றைக்கு அண்ணனுக்கு ஒரு துண்டு நிலம் கிடையாது. பொங்கல் வைக்கிறதுக்கு கூட பண்ணை இல்லை, ஆடு மாடு இல்லை. அடுத்த வருஷத்தில் நம்ம கதியும் அதுதானே? காளியம்மாள் அடுப்புகளிலே விறகை தள்ளிவிட்டாள். புதிய வேகத்தோடு நெருப்பு ஓங்கி படம் எடுத்து ஆடியது. அவன் உள்ளத்திலும் துக்கமும் புதிய வேகமும் மேலே எழுந்தது. ஒரு சின்ன புலி, அதில் 2 அடி இந்த பக்கம் போனா என்ன, அந்த பக்கம் வந்தாத்தான் என்ன?
அப்படி போனா அது மூணாவது மனுஷனுக்கு போய் சேர்ந்து விடவில்லையே என்று மீண்டும் குற்றம் சாட்டினாள் காளியம்மாள். அந்த யோசனை அண்ணனுக்கு அல்லவா வர வேணாம்? ஏன் உங்களுக்கு வரப்படாதா? நானும் தலையில அடித்து கொண்டேன். அப்ப என் பேச்சு காதில் ஏறவே இல்லை. அட, போனதை நினச்சி இப்போ என்ன ஆக போகுது? நானே விட்டு கொடுத்துருக்கலாம். இனிமே அதை பற்றி பேசி லாபம் என்ன? போனது எல்லாம் போனாலும் இனியாவது நாம் ஒற்றுமையாக இருக்கலாம் அல்லவா? அண்ணனுக்குத்தான் அந்த புத்தி முதல்ல வரணும். பொங்கலுக்கு நாம் பட்டிக்கு புறப்பட்ட போது அந்த குழந்தைய அண்ணன் அடித்தானே, அந்த அறை என் கன்னத்தில் விழுந்தது போல இருக்கிறது. முத்துசாமியின் உள்ளம் கொதித்தது. மாலையிலே ஊர் தலை வாசலிலே நடந்த சம்பவத்தின் நினைப்பு அவனை உலுக்கிவிட்டது. அன்று மாலை முத்துசாமியின் மொட்டை வண்டி கோவில் புத்தூர் தலை வாசலிலே நின்று கொண்டிருந்தது. பொங்கலுக்கு வேண்டிய பச்சரிசி, காய்கறிகள், புது பானைகள் எல்லாம் அதில் ஒழுங்காக இருந்தன. முத்துசாமி வீட்டிலிருந்து தன் மனைவி காளி அம்மாளோடு புறப்பட்டான். பொங்கல் வைக்க பட்டிக்கு புறப்படுகிறவர்கள் எதிரில் கண்டவர்களையெல்லாம் கையெடுத்து கும்பிடுவார்கள். பகை இருந்தாலுமே அதை மறந்துவிட்டு அன்று எல்லோரும் ஆசிர்வாதம் செய்வார்கள். சுகமாக போய் வாருங்கள், பட்டி பெருக வேணும், பால் பொங்க வேணும் என்று மனமாற கூறுவார்கள். அப்படி ஆசிர்வாதம் பெற்றுக்கொண்டே வந்த முத்துசாமி வண்டியில் ஏறினான். சித்தப்பா, நானும் உங்களோட வரேன் என்று கூவிக்கொண்டு அவனுடைய அண்ணன் பையன் குழந்தைவேல் ஆவலோடு வண்டிக்கருகிலே ஓடி வந்தான். அவனுடைய குரல் தலைவாசலில் ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்த கந்தசாமிக்கு கேட்காமல் இருக்குமா? அவனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. குழந்தைவேலின் கன்னத்திலே பலாரென்று ஒரு அறை கொடுத்தான். கையை பிடித்து அவனை தர தரவென்று இழுத்து கொண்டு வேகமாக நடந்தான். குழந்தைவேலின் வாயிலிருந்து குபீர் என்று ரத்தம் வெளிப்பட்டு வந்தது. பல் இரண்டு கீழே தெரித்து விழுந்தன. ஐயோ அம்மா என்று பையன் அலறினான். கந்தசாமி ஒன்றையும் கவனியாமல் அவனை இழுத்து கொண்டு தன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டான். வண்டியை பூட்டி ஓட்டிச் சென்ற முத்துசாமியின் செவிகளிலே குழந்தைவேலின் அழுகை குரல் வெகு நேரம் வரையிலும் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த பையன் என்னை விட்டு பிரியவே மாட்டான். பெற்ற அம்மாள் கூப்பிட்டாலும் போகாமல் சின்னம்மா சின்னம்மா என்று என்னிடத்திலேயே இருப்பான். அப்படி இருந்தவனை இந்த ஒரு வருஷமாக நான் கண்ணில் கூட பார்க்க முடிகிறதில்ல என்று காளியம்மாள் கண்ணீர் வடித்தாள். பட்டிக்கு வந்தா என் கூடவே திரிவான். பாக பிரிவினையின் போது சித்தப்பனுக்குத்தான் பெரிய காளையை கொடுக்க வேணுமென்று அவன் விடாப்பிடியாக சொல்லி கொண்டு இருந்தான். ஆமாம், அவன் ஆசைப்பட்டபடியே தானே உங்களுக்கும் கொடுத்தார்கள். அதை இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? இல்லை என்று யார் சொன்னார்கள்? அந்த பையன் இன்றைக்கு என் கூட வந்தாலாகாதா? அவர்கள் வீட்டிலே தான் பொங்கல் இல்லை. குழந்தையின் ஆசையை கெடுத்ததுமல்லாமல் பேய் அரைந்தது போல அரைந்தானே. பேச பேச கோபம் மேலோங்கியது முத்துசாமிக்கு. குழந்தை வேலுவின் மேலுள்ள அன்பு அண்ணன் மேல் கோபமாக உருவெடுத்தது. உங்கள் கூட எப்படி மனசார அவனை அனுப்புவார்கள்? நீங்களே கொஞ்சம் யோசனை செய்து பாருங்கள் என்று அமைதியாக சொன்னாள் காளியம்மாள். ஏன் அனுப்பக்கூடாது? குழந்தைக்கு நம்ம சண்டையெல்லாம் தெரியுமா? அவனை எதற்காக தடுக்க வேணும்? ஆத்திரம் பொங்க பொங்க மனைவியை விழுங்கி விடுகிறவன் போல பார்த்தான் முத்துசாமி. காளியம்மாள் தளர்ந்து விடவில்லை. வீட்டை விட்டு புறப்பட்ட போது எல்லோரையும் கையெடுத்து கும்பிட்டீர்களே, அண்ணனை கும்பிட்டீர்களா? எத்தனை பகை இருந்தாலும் இன்றைக்கு அதை நினைக்கலாமா என்று அவள் குற்றம் சாட்டி வெடுக்கென்று பேசினாள். முத்துசாமி மௌனம் சாதித்தான். பதில் பேச அவனால் முடியவில்லை. குடியை கெடுத்தானே அந்த மேற்கு வீட்டு கருப்பன், அவனை கூட கும்பிட்டீர்கள். அவன் இல்லாவிட்டால் நம்ம குடும்பம் இத்தனை கெட்டு போயிருக்காது. அவனை கும்பிட்ட போது பக்கத்திலே நின்ற அண்ணனை கும்பிடாமல் மறுபக்கம் பார்த்து கொண்டு வந்தீர்களே, அவர் எப்படி குழந்தையை உங்களோடு சேர்த்து அனுப்புவார்? பட்டி ஆவுடையார் பொங்கல் பானை திடீரென்று உருண்டது. என்றும் நடைபெறாத விதமாக அது இரண்டாக உடைந்து பொங்கல் சோறெல்லாம் நெருப்பிலே வழிந்தது. காளியம்மாள் திடுக்கிட்டாள். இது என்ன சோதனையோ என்று கூவி விம்மினாள். முத்துசாமி வண்டி ஏற்காலை விட்டு எழுந்து அடுப்படி அருகே ஓடி வந்தான். அவன் உள்ளமும் பதைத்தது. பொங்கல் பானை உடைவது பொல்லாத சகுனமல்லவா? உழவனுடைய முக்கியமான திருநாளிலே இப்படி நேரலாமா? அண்ணனை கும்பிடாமல் வந்தது ஆவுடையாருக்கும் பொறுக்கவில்லை என்று பொறுமினாள் காளியம்மாள். எனக்கும் அந்த பையன் இல்லாமல் பொங்கல் படைக்க மனம் இசையவே இல்லை. ஊருக்கு ஓடிப்போய் அண்ணனுக்கு ஒரு கும்பிடு போட்டுவிட்டு குழந்தை வேலை அழைத்துக்கிட்டு வரட்டுமா
என்று ஆவலோடு முத்துசாமி கேட்டான். அவன் உள்ளத்திலே மறைந்திருந்த அன்பெல்லாம் பீறிக்கொண்டு மேலே எழுந்தது. ஆமாம், உடனே புறப்படுங்கள். நான் வேறொரு பானையிலே பட்டி ஆவுடையாருக்கு பொங்கல் வைக்கிறேன் என்று உற்சாகத்தோடு காளியம்மாள் பதில் கொடுத்தாள். அவளை தனியாக இருட்டிலே விட்டு பிரிவதை கூட நினைத்து பாராமல் முத்துசாமி வேகமாக புறப்பட்டான். துவரை காட்டிலிருந்து கோவில்புத்தூர் 2 மைல். சொத்து இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்ந்தால் அதுவே பெரிய சொத்து என்று எண்ணிக்கொண்டே மகிழ்ச்சியோடு புதிய பானையிலே அரிசியை கொட்டினாள் காளியம்மாள். ஒரு சிறிய லாந்தர் நடுக்காட்டிலே அவளுக்கு துணையாக நின்று ஒளி வீசிக்கொண்டு இருந்தது. இதன் மத்தியிலே ஊரிலே வேறொரு நாடகம் நடந்தேறியது. தந்தையின் கோபத்துக்கு பல்லை பறி கொடுத்த குழந்தை வேலின் அழுகை நிற்கவே இல்லை. சின்னம்மா, சின்னம்மா என்று கதறிக்கொண்டு இருந்தான். நல்ல கோபம் இது. உங்கள் சண்டைக்கு குழந்தை என்ன செய்யும்? அது குழந்தைக்கு தெரியுமா என்று செல்லம்மாள் தேம்பினாள். பெற்ற மனம் பற்றி எரிந்தது. கந்தசாமி குழந்தையை என்றுமே அடித்ததே இல்லை. அவனுக்கும் அவன் மனைவி செல்லம்மாளுக்கும் அவன் ஒரே பையன், செல்ல பையன். கோபம் எப்படியோ அவனையும் மீறிவிட்டது. முத்தம் கொஞ்சிய இளம் கன்னத்திலே மோதி அடித்து விட்டான். என்றும் அடிக்காத தந்தை அடித்ததைக் கண்டு குழந்தை வேல் நடுங்கி போய்விட்டான். தந்தையின் கண்களிலே ஜொலித்த கோப வெறி அவனை பொசுக்கிவிட்டது. தந்தையை அவன் அந்த கணத்திலேயே மறந்தான். ஆணினமே அவனுக்கு பயத்தை உண்டாக்கியது. சின்னம்மாளின் அன்பு உருவம் ஒன்றே அவன் நினைவிலே நின்றது. பெற்றவளுக்கு குழந்தையின் மனநிலை தெரியாமல் போகுமா? செல்லம்மாள் சமாதானப்படுத்த பல வகைகளிலே முயன்றாள். அவை பயன்படாமல் போகவே குழந்தை வேலை அழைத்து கொண்டு துவரை காட்டை நோக்கி இருட்டிலே புறப்பட்டு விட்டாள். வாடிப்போன குழந்தையின் முகம் மலர வேண்டும். கணவன் தன்னையும் அடித்தாலும் பரவாயில்லை. குழந்தையின் கன்னத்திலே அரைந்த அரைச்சலோடு பேய் வெறி அடங்க தொடங்கியது. பகைமை புழுக்கங்களும் எப்படியோ தனியலாயிற்று. அடிமட்டத்திலே அழுந்தி கிடந்த நெருப்பை வெளியே கக்கிவிட்டு அமைதி அடைந்த எரிமலை போல மாறினான் கந்தசாமி. இருட்டிலே விளக்கு கூட இல்லாமல் குழந்தை அழைத்து கொண்டு தனியாக மனைவி போகிறாளே என்று அவன் தவித்தான். மறுகணத்திலே ஒரு லாந்தரை எடுத்துக்கொண்டு அவன் அவர்களை பின்தொடரலானான். அன்பானவர்களை, பேதூரன் அவர்கள் எழுதிய கடைசி பொங்கல் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.